Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு நம்ம 12th Maxல applications of matrices and determinants அதாவது chapter 1 பார்க்க போகிறோம். அதில் exercise 1.2 பார்க்குறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். Elementary transformations of a matrix அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். A matrix can be transformed to another matrix by certain operations called elementary row operations and elementary column operations. அதாவது ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ். இப்போது எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு ரோ பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம், அதே தான் காலம்க்கும் வரும். த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ஐத் அண்ட் ஜேத் ரோஸ் இஸ் டினோட்டட் பை, அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் ஐ ரோ அண்ட் ஜே ரோ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா டினோட் பண்ணலான்னா ஆர்ஐ இஸ் இன்டர்சேஞ்ச்டு வித் ஆர்ஜே, அதாவது ஆர்ஐ ஆர்ஜேவோட இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வேல்யூஸ் என்ன 1 2 3 4, இதில் ரோ 1 என்ன 1 and 2, ரோ 2 3 and 4. இப்போ நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்னா R1 and R2 இந்த ரெண்டு ரோவும் இன்டர்சேஞ்ச் ஆகுது, அதாவது ஸ்வாப் ஆகுது. அப்போது R1ஓட வேல்யூஸ் R2ஓட வேல்யூஸாக வரும், அதே மாதிரி R2ஓட வேல்யூஸ் R1ஓட வேல்யூஸாக வரும். ஸோ இப்போ R1ஓட வேல்யூ என்ன ஆகும், R2ஓட வேல்யூ அதாவது 3 and 4, அதே மாதிரி R2ஓட வேல்யூ R1ஓட வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆகும், அப்போ 1 and 2. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரோ ஆப்ரேஷன். அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். ரீப்ளேசிங் அ ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை அ நான் ஜீரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் த ரோ by a non-zero scalar. The multiplication of each element of ith row by a non-zero constant lambda is denoted by Ri is transformed to lambda Ri. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோ அதாவது Ri அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ரோ கூட ஒரு நான் ஜீரோ ஸ்கேலாரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும். அதாவது இப்போ லேம்டா தான் நான் ஜீரோ ஸ்கேலார், இந்த நான் ஜீரோ ஸ்கேலார் கூட அந்த ரோ Ri நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது வர ரிசல்ட் தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரோ 2 3 and 4 இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா 2 into ரோ 2, அதாவது இந்த ரோ 2 எலமெண்ட்ஸ் கூட 2 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 3 into 2 6, 4 into 2 8. ஸோ இதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதான் செகண்ட் ரோ ஆப்ரேஷன். இப்போ அடுத்து தேர்ட் ரோ ஆப்ரேஷன் பார்க்கலாம். ரீப்ளேசிங் அ ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் by a sum of the row with a non-zero scalar multiple of another row of the matrix. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ரோ அதாவது R1 இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா by a sum of the row with a non-zero scalar multiple of another row by a sum of the row. அப்போ R1 plus non-zero scalar multiple of another row, அதாவது இன்னொன்று ரோ கூட ஒரு non-zero scalar மல்டிபிள் பண்ணும், அப்போது lambda into R2. ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஆப்ரேஷன். அது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா அடிஷன் டு ஐத் ரோ அ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் லேம்டா மல்டிபிள் ஆஃப் ஜேத் ரோ இஸ் டினோட்டட் பை டினோஷன் ஆர்ஐ இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஆர்ஐ ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆர்ஜே. ஸோ இப்படி தான் அந்த ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு ரோ ஆப்ரேஷனை நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா R2 plus 3 into R1, அதாவது ரோ 2 எலமெண்ட்ஸ் கூட 3 into R1 எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது R1 எலமெண்ட்ஸ் கூட 3 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ண எலமெண்ட்டோட ரோ 2 எலமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் புது ரோ 2 எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 என்ன இருக்குது 3 and 4. இப்போ இது எப்படி ரீப்ளேஸ் ஆகும்னா 3 is replaced by 3 plus 3 into R1 வேல்யூ என்ன 1. அப்போ ஆன்சர் என்ன வரும் 3 plus 3 into 1 3. அப்போ ஆன்சர் 6 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த எலமெண்ட் பாருங்கள் 4. இது எப்படி ரீப்ளேஸ் ஆகும் 4 plus 3 into R1ஓட வேல்யூ என்ன 2. அப்போது 4 plus 3 into 2 6. அப்போ ஆன்சர் 10. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். Two matrices A and B of same order are said to be equivalent to one another if one can be obtained from the other by the applications of elementary transformations. Symbolically, we write A is equivalent to B to mean that the matrix A is equivalent to the matrix B. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது A and B. இப்போது இது ரெண்டுமே சேம் ஆர்டர், அதாவது சப்போஸ் இது 3x3னா
இதுவும் 3x3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்வோம்னா பி மேட்ரிக்ஸில் வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா அப்போ இந்த ஏ அண்ட் பி வந்து ஈக்குவலண்ட், அதாவது மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி. Two matrices A and B are row equivalent if one can be obtained from the other by applying a sequence of elementary row operations. அதாவது elementary row operations apply பண்ணி ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ்லேருந்து obtain ஆயிருந்ததுன்னா அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் row equivalent அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு A மேட்ரிக்ஸ் இருக்குது, இதில் இது வந்து row 1, இது வந்து ரோ 2, இது வந்து ரோ 3. இப்போது நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ரோ ஆப்ரேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ரோ வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா ரோ 2 + ரோ 1, அதாவது ரோ 2ஓட ரோ 1 வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா வர வேல்யூஸ் தான் ரோ 2 வேல்யூஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வி கெட் அ மேட்ரிக்ஸ் பி இன் விச் த செகண்ட் ரோ இஸ் த சம் ஆஃப் த செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ இன் ஏ மேட்ரிக்ஸ். அப்படி ரீப்ளேஸ் ஆகி வர மேட்ரிக்ஸை நம்ம பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ அப்படியே இருக்கும், செகண்ட் ரோ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் பி மேட்ரிக்ஸில். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ரோ ஆப்ரேஷன் என்னென்னா R2 இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு R2 + R1. இப்போது இந்த பி மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து obtain ஆயிருக்கு ஆஃப்டர் பர்ஃபார்மிங் சம் ரோ ஆப்ரேஷன்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா A matrix is equivalent to B matrix அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது matrix A is equivalent to matrix B. An elementary transformation transforms a given matrix into another matrix which need not be equal to the given matrix. அதாவது A matrix வந்து after performing some elementary transformations நம்மளுக்கு B matrix வந்து கிடைச்சிருக்கு. இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா A matrix is equivalent to B matrix. ஆனால் இந்த வேல்யூஸ் அதாவது A matrixும் B matrixும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ரோ எக்லான் ஃபார்ம்னா என்னன்னு பார்க்கலாம். A non-zero matrix E is said to be in row echelon form if first condition all zero rows of E occur below every non-zero row of E. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு non-zero matrix row echelon formல இருக்கிறதுக்கான first condition என்னன்னா all zero rows occur below every non-zero row. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் ஜீரோ ரோ வந்து நான்-ஜீரோ ரோ கீழே அக்கர் ஆச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், இதில் ஜீரோ ரோ வந்து ஒரு நான்-ஜீரோ ரோவுக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்ன? the first non-zero element in any row I of E occurs in the jth column of E, then all other entries in the jth column of E below the first non-zero element of row I are zeros. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோவில் வர ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட், அந்த நான்-ஜீரோ எலமெண்ட் வர காலம் இருக்கா, அந்த காலமில் அந்த நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே வர என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரோவில் வர ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட், இப்போ இந்த ரோ 1ல் ஃபஸ்ட்டு வர நான்-ஜீரோ எலமெண்ட் என்ன 1. அப்போது அந்த எலமெண்ட் வர காலம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட் 1, அந்த காலமில் அதுக்கு கீழே வர எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவாக இருக்குது. இப்போது தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். the first non-zero entry in the ith row of E lies to the left of the first non-zero entry in I + 1th row of E. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் the first non-zero entry in ith row, அதாவது சப்போஸ் I = 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது row 1 I + 1 என்ன? I + 1 = 1 + 1 = 2. அப்போது row 2. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோ 1ல் வர ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ என்ட்ரி எப்படி இருக்கும்னா ரோ 2ல் வர ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ என்ட்ரிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்க்கலாம். ரோ 1ல் ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ என்ட்ரி என்ன 1, ரோ 2ல் ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ என்ட்ரி என்ன 1. இப்போ இந்த ரோ 1 எலமெண்ட் வந்து ரோ 2 எலமெண்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கா, அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மோட 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அடுத்த பாயிண்ட் பாருங்கள். a non-zero matrix is in row echelon form if all zero rows occur as bottom rows of the matrix and if the first non-zero element in any lower row occurs to the right of the first non-zero entry in the higher row. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது நம்ம எப்போ சொல்லலாம்னா அந்த மேட்ரிக்ஸோட ஜீரோ ரோஸ் வந்து பாட்டம் ரோஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரோ வந்து பாட்டம் ரோவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்தது if the first non-zero element in any lower row occurs to the right of the first non-zero entry in the higher row. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு lower rowவில் இருக்க first non-zero element. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் ரோ 3ல் 5 இருக்குது. இதுதான் வந்து லோவர் ரோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட். இந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இதோட ஹையர் ரோவில் இருக்க நான் ஜீரோ எலமெண்ட்டோட ரைட் சைடில் இருக்கணும். இப்போ இதோட ஹையர் ரோ என்ன, ரோ 2. இப்போ இந்த ரோ 2ஓட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் என்ன, 1. இப்போது இந்த ரோ 3ல் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் வந்து ரோ 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டோட ரைட் சைடில் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடில் தான் இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A is defined as the order of a highest order non-vanishing minor of the matrix A. அதாவது நான் வேனிஷிங் மைனர்னா வந்து நம்ம டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். அதான் வந்து நான் வேனிஷிங் மைனர். அப்போது இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அதோட ஹையஸ்ட் ஆர்டர் என்ன வருதோ அதுதான் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 3x3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. சப்போஸ் அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக வந்துச்சுன்னா அடுத்தது இதுலேருந்து ஒரு சப் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எடுப்போம். அதோட டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்துச்சுன்னா அப்போது 2 தான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். சப்போஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ பாசிபிள் 2x2 மேட்ரிக்ஸஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்பயும் இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து ஜீரோவாக வந்துச்சு, அதாவது நான் ஜீரோ வேல்யூவாக வரலன்னா அடுத்து 1x1 மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் பார்க்கணும். அப்போது அது சிங்கிள் எலிமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 1. ஸோ இப்படி தான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸோட சிம்பிள் வந்து இப்படி தான் நம்ம எழுதுவோம். த ரேங்க் ஆஃப் அ ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் டு பி 0. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன, 0 தான். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட், அப்போது ஃபஸ்ட்டு வந்து 1. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 × 1 4 மைனஸ் 1 × 6 வந்து 6. அடுத்து -2. ஸோ இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும், 2 × 1 2 மைனஸ் 1 × 6 6. அடுத்து ப்ளஸ் இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 × 1 ப்ளஸ் 3 ஆட் பண்ணும். 2 × 1 2 மைனஸ் 1 × 4 என்ன, 4. இப்போ சால்வ் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1 × 4 minus 6 வந்து -2 minus 2 × 2 minus 6 வந்து -4 plus 3 × 2 minus 4 வந்து -2. அப்போது 1 × -2 வந்து -2 minus 2 × -4 வந்து +8 plus 3 × -2 என்ன, -6. அப்போ ஆன்சர் வந்து -2 + 8 - 6 வந்து 0. இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0வாக வந்திருக்கு, அதாவது நான் ஜீரோவாக வரல. ஸோ அப்போ ரேங்க் வந்து 3 கிடையாது. அடுத்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எடுக்கலாம், அதாவது ஒரு சப் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ 2x2 மேட்ரிக்ஸை 1 2 2 4 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 1 × 4 4 மைனஸ் 2 × 2 4 4 minus 4 0வாக வந்திருக்கு. ஸோ அடுத்த 2x2 மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்போது 2 3 4 6. இப்போ இதுக்கு செக் பண்ணலாம். 2 3 4 6. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும், 6 × 2 12 minus 4 × 3 12 equal to 0. இப்போவும் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0வாக வந்திருக்கு. ஸோ அடுத்த 2x2 மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்போ 2 4 1 1 2 4 1 1. இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும், 2 × 1 2 minus 1 × 4 4. அப்போ 2 minus 4 வந்து -2. ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்திருக்கு இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. அப்போது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ரேங்க் ஈக்குவல் டு 2. இதான் வந்து ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட். இப்போ வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், if a matrix contains at least one non-zero element then rank of A is greater than or equal to 1. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் வந்து அட்லீஸ்ட் 1 non-zero element இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து greater than or equal to 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா A equal to 0 5 0 0 ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி, த ரேங்க் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I ஆஃப் ஆர்டர் n இஸ் n. அதாவது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I ஆஃப் ஆர்டர் என்னோட ரேங்க் என்னன்னா n.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம், 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இஃப் த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A இஸ் R, then there exists at least one minor of A of order R which does not vanish, and every minor of A of order R plus 1 and higher order if any vanishes. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதோட ரேங்க் வந்து ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸில் அட்லீஸ்ட் ஒன் மைனர் ஆஃப் ஆர்டர் ஆர் வந்து இருக்கும், அது வந்து வேனிஷ் ஆகாது. அதே மாதிரி ஆர்டர் ஆர் ப்ளஸ் 1, அதாவது ரேங்க் வந்து 3னா இப்போ 3 + 1 அந்த மாதிரி ஆர்டரில் ஒரு மைனர் கூட இருக்காது. இப்போ அடுத்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் an m cross n மேட்ரிக்ஸ், தென் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதோட ஆர்டர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, m cross n. அப்போ அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. அதாவது சப்போஸ் இப்போ மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதோட ஆர்டர் வந்து 2 cross 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எம்மோட வேல்யூ என்ன 2, என்னோட வேல்யூ என்ன 3. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2, 3. இப்போ 2 and 3ல மினிமம் வேல்யூ என்ன 2. அப்போது ரேங்க் வந்து என்ன சொல்லலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேக்ஸிமமாக வரக்கூடிய ரேங்க் என்ன 2. இப்படி தான் வந்து ரேங்க் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் n has inverse if and only if rank of A equal to n. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் n இருக்குது, அதுக்கு எப்போ இன்வர்ஸ் இருக்கும்னா அதோட ரேங்க் வந்து ஈக்குவல் டு என்னாக இருந்தால் அப்போ அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது 2 3 1 4. இது வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 into 4 8 minus 1 into 3 என்ன 3. அப்போ 8 minus 3 வந்து 5. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன சொல்லலாம் 2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2, அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸும் 2. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டராக இருந்துச்சுன்னா அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் வந்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஒரு தியரம் பார்க்கலாம். த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம் இஸ் த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இன் இட். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். அந்த மேட்ரிக்ஸில் இருக்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னு என்னன்னு பார்க்கலாம். an elementary matrix is defined as a matrix which is obtained from an identity matrix by applying only one elementary transformation. அதாவது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி வர மேட்ரிக்ஸை தான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 இருக்குது, 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதில் ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணுறோம். அதாவது ரோ 2வை 3 into ரோ 2 அப்படின்னு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து சேமாக இருக்கும், செகண்ட் ரோ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 0 into 3 0, 1 into 3 3, 0 into 3 0. தேர்ட் ரோவும் சேமாக இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் வர மேட்ரிக்ஸை ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு தியரம் பார்க்கலாம். Every non-singular matrix can be transformed to an identity matrix by a sequence of elementary row operations. அதாவது ஒரு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் பை சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். அதாவது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை ஒரு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணி அது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றலாம். அடுத்து வந்து காஸ்-ஜார்டன் மெத்தட் பார்க்கலாம். The Gauss-Jordan method is a technique used to find the inverse of a square matrix by using elementary row operations. அதாவது இந்த மெத்தட் மூலமாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் பை யூஸிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். given a square matrix A of order n, அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A of order n வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபார்ம் த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A. இங்கே வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, நடுவில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். யூஸ் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் டு கன்வெர்ட் த லெஃப்ட் ஹாஃப் ஆர் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இன்டு த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதாவது இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் பை யூஸிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். தேர்ட் ஸ்டெப், apply the same row operations to the right half or identity matrix as well. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் அதே சேம் ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதே ரோ ஆப்ரேஷன்ஸ் தான்
ரைட் சைடுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப், ஒன்ஸ் த லெஃப்ட் சைட் பிகம்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் த ரைட் சைட் பிகம்ஸ் ஏ இன்வர்ஸ். அதாவது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்போது ரைட் சைடுக்கும் அதே சேம் டைம் நம்ம அப்ளை பண்ணுவோமா, அப்போ இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து ஏ இன்வர்ஸ். இப்போது இந்த கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.